ராத்திரி நேரத்துல நாம சும்மா வானத்தை அண்ணாந்து பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணு உடனே எங்க போகும்? அந்த பளபளன்னு மின்னுகிற நட்சத்திரங்களுக்கு தானே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அந்த நட்சத்திரங்களை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய ஒரு விஷயம் அங்க இருக்கு. அது என்னன்னா, அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பரந்த கரிய வெளி. நாம பெரும்பாலும் அதை என்ன நினைப்போம்? சும்மா ஒரு காலி இடம், ஒரு வெறுமைன்னு கடந்து போயிடுவோம். ஆனா உண்மையிலே அது காலி இடம் தானா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம சேர்ந்து போக போற பயணத்தோட திறவுகோல். நாம வெற்றிடம்னு நினைக்கிற அந்த வெளி உண்மையில ஒரு அறிவார்ந்த படைப்பு சக்தியா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பிரபஞ்ச வெளிங்கிறது நமக்கு வெளியில இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தானா, இல்ல அது நம்ம இதயத்தோட ஆழத்திலையும் இருக்கா? வாங்க இதுக்கான பதில நாம ஒன்னா தேடலாம். நம்மளோட பயணம் இப்போ தொடங்குது. நாம எல்லாருமே உணர்ந்த ஒரு பொதுவான ஏக்கத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான ரகசியத்தை நோக்கி போக போறோம். பிரபஞ்சத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மள பத்தி பேசலாம். ஒரு ரொம்ப கஷ்டமான நாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் வேணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு விட இடம் கிடைச்சா போதும்னு ஏங்கியிருக்கீங்களா? இந்த இடம் இல்லைன்னா வெளிங்கிறது வெறும் பிசிக்கல் டிஸ்டன்ஸை மட்டும் குறிக்கல. ஆமா, அது ஒரு உணர்வுபூர்வமான மனரீதியான தேவை. நம்மளோட குழப்பமான எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு அமைதியான இடைவெளி, நமக்கு அழுத்தம் கொடுக்கிற உறவுகளுக்கு நடுவுல சுவாசிக்க ஒரு களம். இந்த ஏக்கம், இந்த வெளிக்கான தேடல் ஏதோ ஒரு ஆழமான உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சத்தோட அடிப்படை இயல்புக்கும் நம்ம மனசோட அடிப்படை தேவைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறத அது காட்டுது. நாம ரொம்ப இயல்பாவே ஏங்குற இந்த வெளிங்கிற விஷயத்துக்கு இந்திய தத்துவ மரபு ஒரு அழகான தெய்வீக வடிவத்தை கொடுக்குது. அது வெறும் வெற்றிடம் இல்ல, அது ஒரு பெண் சக்தி. அதுதான் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, இந்த பேர்லயே அதோட அர்த்தம் அடங்கியிருக்கு. புவனம்னா நம்ம பார்க்குற இந்த உலகம் மட்டும் கிடையாது. கணக்கே இல்லாத பல பரிமாணங்கள், உலகங்கள், எல்லா உயிர்களோட இருப்பு, இது எல்லாமே புவனம்தான். ஈஸ்வரினா அரசி. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அவ அந்த வெளிக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வம் இல்ல, அவளே தான் அந்த வெளி. ஆமாங்க, இந்த முழு பிரபஞ்சமே அவளோட உடம்பு தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கேலக்சிகள், உயிர்கள், இது எல்லாமே அவளோட எல்லை இல்லாத இருப்புல மிதக்கிற ஆபரணங்கள் மாதிரி. அவ எல்லாத்தையும் தாங்குற ஒரு களம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பெற்றெடுக்கிற ஒரு அண்ட கருப்பையாவும் இருக்கா. அவகிட்டே இருந்தா எல்லாமே தோன்றுது, அவளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, கடைசியில அவகிட்டே தான் எல்லாமே ஒடுங்குது. சரி, இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு கருத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க அதை சில அடுக்குகளா பிரிச்சு பார்க்கலாம். இது யதார்த்தத்தோட இயல்ப பத்தின நம்ம பார்வையே மாத்தக்கூடியது. முதல் அடுக்கு காலமும் வெளியும். காளி, காலத்தோட சக்தி. அவளோட நடனம் பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு, மாற்றம், இயக்கம்னு பிரபஞ்சத்தோட இடைவிடாத செயல்மாட்ட குறிக்குது. அது ஒரு உக்கிரமான நடனம். ஆனா எந்த ஒரு நடனம் நடக்கிறதுக்கு ஒரு மேடை வேணும் இல்லையா? அந்த மேடை தான் புவனேஸ்வரி. அவ காலத்தோட ஆட்டத்தை அமைதியா அனுமதிக்கிற எல்லையில்லாத அசைவில்லாத வெளி. எந்த செயல்களாலையும் பாதிக்கப்படாம எல்லா செயல்களுக்கும் இடம் கொடுக்கிற ஒரு சாட்சி அவ. ரெண்டாவது அடுக்கு, இந்த வெளிங்கிறது வெறும் ஹாலி இடம் இல்ல, அதுவே பிரபஞ்சத்தோட மூலப்பொருள். தத்துவத்துல இத பிரகிருதின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் பிசிக்ஸ் கூட ஒரு அணுவுல 99.9% வெறும் வெளிதான்னு சொல்லுது. ஆனா அந்த வெளியில தான் எல்லாத்தையும் உருவாக்குற ஆற்றல் இருக்கு. அதே போல புவனேஸ்வரிங்கிற இந்த வெளி வெறுமையானதில்ல, அது எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் தனக்குள்ள வச்சிருக்கிற மூலப்பொருள். எல்லாமே ஒரே மூலப்பொருளான வெளியால ஆனதுனா நாம ஏன் மனுஷங்க, மரங்கள், மழைகள்னு எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கறோம்? ஏன்னா ஒரு தத்துவத்தின்படி காட்சிக்கு தெரியிற எல்லா வடிவங்களும் தெய்வீக அன்னையோட எல்லையற்ற வெளியில எழும்புற அலைகள் மட்டும்தான். இந்த பார்வைதான் மாயங்கிற அடுத்த அடுக்குக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. மாயங்கிறது ஒரு ஏமாற்று வேலை இல்ல, அது ஒரு படைப்பு சக்தி. அது அந்த எல்லையில்லாத வெளிய அளந்து அதுக்கு வடிவங்களையும் பெயர்களையும் கொடுக்குது. ஒரு பெரிய கடல்ல எண்ண முடியாத அளவுக்கு அலைகள் தோன்றுது. நாம ஒவ்வொரு அலையையும் தனித்தனியா பார்க்கறோம். ஆனா உண்மை என்ன? எல்லா அலைகளும் ஒரே கடலோட வெளிப்பாடுதானே. அந்த எல்லையில்லாத கடல் தான் புவனேஸ்வரி. நாம பார்க்கற தனித்தனி வடிவங்கள் மாயையோட தோற்றங்கள். பிரபஞ்சத்தோட இந்த மிகப்பெரிய நாடகம், இந்த கடல் அலைகளோட விளையாட்டு, இது நமக்கு வெளியே எங்கேயோ நடக்குதா? இல்ல, இந்த முழு நாடகமும் இந்த கணத்துல நமக்கு உள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்வைய பிரபஞ்சத்துல இருந்து நம்ம உள் உலகத்துக்கு திருப்புவோம். காலத்தோட நடனத்தை அனுமதிக்கிற அந்த அசைவில்லாத மேடை எது? அதுதான் உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், வலிகள், சந்தோஷங்கள்னு எல்லாத்தையும் எந்த விமர்சனமும் இல்லாம அமைதியா கவனிக்கிற உங்க உள்சாட்சி நிலை. எல்லாத்தோட மூலப்பொருளான பிரகிருதி எது? அதுதான் உங்களோட படைப்பாற்றலும் கற்பனையும் பிறக்கிற எல்லையில்லாத சாத்தியக்கூறுகளோட வெளி. அந்த ஒரே கடல் எது?
அதுதான் உங்க மனசோட மேற்பரப்புல புயல் அடிச்சாலும் அதுக்கு அடியில எப்பவும் இருக்கிற ஆழமான அமைதியான கடல். இப்போ நாம இந்த பயணத்தோட ரொம்ப ஆழமான ரொம்ப அற்புதமான ஒரு உண்மைக்கு வந்துட்டோம். புவனேஸ்வரியோட உண்மையான இருப்பிடம் நட்சத்திரங்களுக்கு நடுவுலையோ இல்ல தூரத்துல இருக்கிற கேலக்சிகள்லயோ இல்ல. அது நமக்கு உள்ள நம்மளோட ஆன்மீக இதய மையத்துல இருக்கிற அந்த சின்ன எல்லையில்லாத வெளி. முழு பிரபஞ்சமும் அந்த இடத்துல அடங்கி இருக்கு. இது நம்பவே முடியாத ஒரு கருத்து இல்லையா? வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தை உள்ளுக்குள்ள பாக்குறது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சும்மா ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிறது மட்டும் இல்ல. இது நம்ம பார்வைய, நம்ம வாழ்க்கைய, நம்மள பார்க்குற விதத்தையே மாத்துற சக்தி கொண்டது. சரி, இந்த புரிதல் நம்மளை எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். நம்ம அமைதியை வெளியில தேடிட்டு இருக்கோம். ஆனா இந்த புரிதலின்படி அமைதிங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது ஏற்கனவே இருக்கு. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகளுங்கிற அலைகள் எழும்புற அந்த உள்வெளியோட இயல்பே அமைதிதான். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அலைகளோட சண்டை போடுறத நிறுத்திட்டு அந்த கடலை உணர்றதுதான். அன்ப பத்தின நம்ம பார்வையும் இது ரொம்ப ஆழமாக்குது. உண்மையான அன்புன்னா பற்றுதலோ இல்ல கட்டுப்பாடோ கிடையாது. அது புவனேஸ்வரிய போல எந்த நிபந்தனையும் இல்லாம இடத்த வழங்குறது. மத்தவங்க அவங்களா இருக்க, வளர, மலர ஒரு பாதுகாப்பான அன்பான வெளிய உருவாக்குறது. இதுதான் பிரபஞ்சத்தை உருவாக்குற அந்த தெய்வீக அன்பு. இந்த உள்வெளியோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறது? அதுக்கு நடைமுறையில என்ன செய்யலாம்? இங்க 2 சிம்பிளான வழிகள் இருக்கு. முதல்ல பொருட்களை பார்க்கும்போது அதுக்கு நடுவுல இருக்கிற வெளிய கவனிங்க. 2 எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளிய, 2 வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற மௌனத்தை உணருங்க. 2வது, உங்க எண்ணங்களை நானு நினைக்காதீங்க. அத வானத்துல மிதக்கிற மேகங்கள் மாதிரி பாருங்க. நீங்க அந்த எல்லையில்லாத வானம். எண்ணங்கள் வரும் போகும். இங்க நமக்கு விடுக்கப்படுற அழைப்பு என்னன்னா, நம்மள நாமே காலி செஞ்சுக்கிறது. காலி செய்யறதுன்னா அழிக்கிறது இல்ல. நம்மளோட வரையறுக்கப்பட்ட அடையாளங்கள், நம்ம பழைய நம்பிக்கைகள், நம்ம அகங்காரம், இது எல்லாம் விட்டுட்டு அந்த உள்வெளிய திறக்கிறது. அந்த வெற்றிடத்தை ஒண்ணுமில்லாததா பார்க்காம எல்லா சாத்தியக்கூறுகளோட கருப்பையா போற்றணும். அப்போதான் பிரபஞ்சத்தோட படைப்பாற்றல் நமக்குள்ள பாய்ந்து நம்மள அது விரும்புற மாதிரி வடிவமைக்க நாம அனுமதிக்க முடியும். அதனால இந்த பயணத்தோட இறுதியில நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு வெளியில இருக்கிற அந்த நட்சத்திரங்களை பார்க்கறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையில்லாத வெளிய உணர முயற்சி செஞ்சா, ஒரே ஒரு கணம் அந்த அமைதியான எல்லையில்லாத சாட்சிய மனசுக்குள்ள மௌனமா அங்கீகரிச்சா, உங்க அனுபவத்துல இந்த ஒரு கணத்துல என்ன மாறும் நினைக்கிறீங்க?